கண்ணீருக்கு பதிலாக கனவுகளையும், கனவுகளுக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்களையும், அடைந்துவிட்ட உரிமைகளை, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடிதான் பெற வேண்டும் என்று நமக்கு உணர்த்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், வரலாற்றை படி, வரலாறை படை, வரலாறாகவே வாழ் என்று போதித்த என் அண்ணன், என் அன்பு தலைவன் மேதகுவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும், இந்த மண்ணில் 2 பெரும் திராவிட ஆட்சிகள் 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டதில் என் மக்கள் பயன்பெற்றது ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஆண்டதும் நாங்கள் மாண்டதும் தான் சாத்தியமே தவிர வேறு ஒன்றுமில்லை. இவர்கள் இதுவரைக்கும் ஆண்ட வரையில் சாலை போடுவது, பாலம் கட்டுவது, மக்களை கூறு போட்டு பிரிப்பது, இதில்தான் இவர்கள் அரசியல் செய்த லட்சணம். என் மக்களை கொன்றொழிக்கும் போதும் ஏன் என்று ஒரு வார்த்தை கேட்காமல் பதவிக்காக டெல்லியில் போய் முகாம் போட்டு கிடக்கிறார்கள் இந்த கருணாநிதி. அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேட்குறான், ஐயா உங்கள் ஈழல் மண்ணில் பிரபாகரனை கொன்று விட்டார்களாமலே, நீங்கள் இந்த சமயத்தில் அரசியல் பதவிக்காக இங்கே வந்து முகாம் போட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது, பெரிய இலக்கியவாதி இல்லையா, சொல்கிறார், ஒரு தெருவில் பரவோசை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள ஓசை கேட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆமையா, எங்களுக்கும் மங்கள ஓசை ஒரு நாள் கேட்கும், கேட்க வைப்போம் நாம் தமிழர் பிள்ளைகள். 9 ஆண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்த பெருந்தலைவர் காமராஜர் சட்டத்தை மக்கள் முன்னிலையில் அந்த நிலையில் அந்த இடத்திலேயே நிறைவேற்றிய தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் இந்த மண்ணில் பெருந்தலைவர் காமராஜர் தான். மற்றவனெல்லாம் குழு அமைக்கணும், முகாம் போடணும், கட்டமைக்கணும், 10 பேரை கூடி வச்சு பேசணும். அந்த இடத்திலேயே சட்டத்தை இயற்றிய ஒரே தலைவன் என் தலைவன் பிரபாகரன் தான். என் அன்பு மக்கள்கிட்ட நான் கேட்குறேன், இந்த அரை நூற்றாண்டு காலமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்திய என் மக்கள் என்ன பயனடைந்தீர்கள்? ஒன்றுமில்லை. உங்களை பிச்சைக்காரர்களாக இந்த மண்ணில் நிற்க வைத்து 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்க வைத்த நிலைதான் இந்த திராவிடத்தின் சூழ்ச்சியாளர்களின் ஆட்சி. என் மனைவியை, என் தாயை குடும்பத் தலைவி இல்லை என்று சொல்வதற்கு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என் மனைவி, என் வீட்டில் குடும்பத் தலைவி, குடும்பத் தலைவியர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்த இந்த அரசு, அப்ப 1000 ரூபாய் பணம் பெறாதவங்களாம் குடும்பத் தலைவி இல்லையா? நீ யாரா என் மனைவிய, என் தாய குடும்பத் தலைவி இல்லைன்னு சொல்றதுக்கு? நீ யாரு? உங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்து விட்டு வாக்கை செலுத்தி வரியை கட்டிவிட்டு என் மக்கள் வீதியில் திரிந்த நாட்கள் தான் அதிகம். வேற என்ன செஞ்சீங்க? எங்க எது செஞ்சாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். என்னடா என் பாட்டன் தீரன் சின்னமலை செய்யாத கருணாநிதி செஞ்சிட்டாரு. வஉசி கப்பல் ஓட்டிய தமிழன்டா, கப்பல் ஓட்டிய தமிழன். இருந்த சொத்தை எல்லாம் மக்களுக்காக வித்து அழிச்சு கடைசியில மன்னனை வித்து உழைச்சான்டா இந்த நாட்டில். அவனுக்கு ஒரு சிலை இங்க இருக்குதா? மக்கள் என் நாட்டில் உழை வைக்க வழி இல்லை. உங்களுக்கு என்னடா தெருவு தெருவா சிலை? என்னடா சிலை? சாதிக்கு ஒரு சுடுகாடு, கல்விக்கு ஒரு காசு. என்னடா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆட்சி இது? என் அன்பு மக்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லுவேன், நல்லா கேட்டுங்க. எந்திரத்தை கண்டுபிடிச்சவன் சீமாதிபதி, மந்திரத்தை கண்டுபிடிச்சவன் தந்திரவாதி, விவசாயத்தை கண்டுபிடிச்சவன் மட்டும் ஆதிக்குடியில் இருந்து மீதிக்குடி வரைக்கும் ஏழை சாதியாக தான் இருக்கான். இதுக்கு காரணம் என்ன? என் அன்பு மக்களே, நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது எல்கேஜியில் இருந்து கடைசி கல்வி படித்து முடித்து பட்டம் பெற்று வெளியேறு வரைக்கும்
தினமும் பல ஆயிரக்கணக்கில் காசை செலவழித்து படிக்க வைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளை. எதற்கு அவரை காசை செலவழித்து படிக்க வைக்கிறீங்க? அறிவை வளர்க்கறதுக்கு. அறிவை வளர்த்தீங்க என்ன பண்ணுறீங்க? அறிவின் வழி பயன்படுறீங்களா? இல்லை எந்த தலைவனுக்கு வாக்கு செலுத்தினா நம்ம மண்ணும் நம்ம மக்களும் நாமும் நல்லா இருப்போம் என்று சிந்திக்கிறீர்களா? எதுக்கு நீங்கள் இவ்வளோ காசை கொட்டி வச்சு படிக்க வைக்கிறீங்க? அப்போ என் மக்கள் அறிவு இருக்கா இல்லையா? சிந்திக்கிறார்களா சிந்திக்கலையா? இது என்னுடைய பெரிய கேள்வியாகவே இது ரொம்ப காலமாக இருக்கிறது. நான் என்னைக்கு வலையொலியில் முதலில் என் சீமான் அண்ணன் பேசியதை நான் வலையொலியில் பார்த்தேனோ, அப்பா என் நாடை காப்பாற்ற ஒரு தலைவன் வந்துட்டான். சத்தியமாக சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பொய் பேசலை. என்னைக்கு என் சீமான் காணொலியை நான் பார்த்தேனோ அந்த செகண்ட், அந்த நொடியை ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. என் நாட்டை, என் மண்ணை, என் மக்களை, என் வளத்தை காப்பாற்ற ஒரு பேர் அரணாக என் அண்ணன் சீமான் வந்துவிட்டான் என்று எனக்கு மனதில் ரொம்ப தெளிவாக இருந்தது. இப்பொழுது இன்னும் ஆட்சி காலம் இன்னும் 6 மாதம்தான் இருக்கிறது. இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என் மக்களை நுட்பமாக கட்டமைக்கிறான், கவனிக்கிறான். எப்படி என்று கேளுங்கள். அவன் இதுவரைக்கும் என் மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. இப்போ என்ன செய்கிறான்? ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் குளங்களை தூர் வர்றான். ஏன்? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை போட்டு புதைக்க. இதுக்கு தான். எதுக்கு அதை வெட்டுறான்? ஏமாத்துறான் நம்மளை. இந்த குளத்தை வெட்டினா, இந்த ஏரியை வெட்டினா சுற்றி இருக்கிற மக்களுக்கு சட்டுன்னு தெரியும், அப்பா ஆட்சியில் நல்ல வேலை செஞ்சுட்டாங்க. என் ஊரில் ஏரி இருக்கு, வந்து வெட்ட வேண்டியதானே? 100 ஏக்கர் வந்து வெட்ட வேண்டியதானே? ஏன்? அதில் அதிகப்படியாக காசு செலவாகும். எங்கேயாவது ஒரு குட்டை கோலம், ஒரு 5 ஏக்கரு, ஒரு 10 ஏக்கரு இப்படி உள்ள ஏரிகளை வெட்டுறது. இதுதான் வேலை. இது மக்களை சூழ்ச்சியாக ஏமாத்துறது. என் மக்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, சில ரொட்டி துண்டுகளுக்காக நம் உரிமைகளை விற்பது என்பது அவமானகரமானது. பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் தெரிவிக்கிறாங்க, காசுக்கு ஓட்டை வாங்குபவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தெரிவிக்கிறாங்க. என் அன்பு மக்களே, நீங்கள் காசை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டீர்கள் ஆனால் உங்களை காப்பாற்ற யாரும் வர முடியாது. என் அண்ணன் இருக்கிறவரை உங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. இந்த மண்ணில் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் எப்படி தோன்றினானோ அதே மாதிரி இந்த அரசியல் களத்தில் பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் என் அண்ணன் சீமான் செந்தமிழன். அதை என் மக்கள் மனதில் ஏந்தி கொள்ள வேண்டும், நன்றாக ஆழமாக பதிந்து வைக்க கொள்ள வேண்டும். என் மக்களிட்ட நிறைய அடிமை சிந்தனைகள் இருக்கிறது. இவனுக்கு எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை. நான் சொல்கிறேன் அன்பு மக்களே, இந்த நாட்டில் எங்கேயுமே சரி கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் ஒவ்வொன்றும் மக்களுக்காக தான். உனக்கு சரியாக இருந்தால் பயன்படுத்து, இல்லையே தூக்கி எறி. நீ அதில் அடிக்ட் ஆகி அடிமையாயிடுற. அதனால தான் அவன் விலையை அதிகரிச்சுட்டு போகிறான். அதிகரிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுற? போராடுற. ஒன்று இப்போ சிலிண்ட்ரு எவ்வளோக்கு விற்றீங்க? மானியன்னு போட்டு 250 ரூபாய் 250 ரூபாய் போட்டோம். இப்போ எவ்வளோ? 1000 சில்லறை. இந்த சிலிண்டர் நீ வாங்குவதனால எத்தனை தொழிலாளி பாதிக்கப்படுறான் அது உங்களுக்கு தெரியுதா? எத்தனை தொழிலாளி உங்களுக்கு பாதிக்கப்படுறான் என்று தெரிகிறதா? இந்த சிலிண்டர் வந்ததுக்கு அப்புறம் தச்சு வேலை செய்கிற ஆசாரி அவன் அரிவாள் அடித்து பிழைப்பு பண்ணி கொண்டு இருக்கிறான். நீங்கள் இந்த சிலிண்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த அருவாலாம் எங்கே இருக்குன்னே தெரியறதில்லை. என் மக்கள் மனதிலும் சுனை இல்லை, அந்த அருவாவிலும் சுனை இல்லை. அப்படியே வாங்கி போனது. நீங்கள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் குடம், சில்வர் பாத்திரம், அலுமினியத்துக்கு வந்தீங்க. பானை செய்கிற குழைவன் எப்படி பிழைப்பான்? அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உங்கள் அனுபவ சிந்தனையிலே போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் எத்தனை தொழிலாளிகள் பாதிக்கப்படுறான் என்பதை என் அன்பு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர்.